Hello students, welcome to session. So இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்கமிங் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான ரீசனிங் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இன்சூரன்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அப்கமிங் இப்போ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ, அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் சப்ஸ்டிஷன் கோடிங் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ கோட் ஃபார் ஃபால், இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபால் அப்படின்னு சொல்லும்போது வேர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கா, அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ 3 இடத்துல ஃபால்ன்றது இருக்கு. அப்போ 3 இடத்துல நமக்கு அந்த கோடு இருக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபோர்த்தில். ஸோ டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்ல இருக்கா, இல்லை. ஹெச்இ இருக்கா, இல்லை. எஃப்ஆர் கிடையாது. அப்போ டிபி வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்குது, அதுதான். ஸோ அதான் ஆன்சராக இருக்கும். ஸோ தட் ஆப்ஷன் நம்பர் 2 டிபி இஸ் த ஆன்சர். ஸோ அப்போ ஃபால்கான கோடு என்னது நமக்கு, டிபி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Which of the following may represent the code for during training in the given code language? ஸோ மே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மே அப்படின்னு சொல்லும்போது மே ரெப்ரசென்ட் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு வேர்டில் ஏதாவது வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட். பாருங்க, டியூரிங் இருக்கு, ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் ஒன்ல கிடையாது, செகண்ட் ஒன்ல கிடையாது, தேர்ட் ஒன்ல கிடையாது, ஃபோர்த் ஒன்ல கிடையாது. ஸோ ட்ரைனிங்ன்ற வேர்டு இல்லை. கரெக்டா? ரைட். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸில் இல்லாத கோடு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிபி இருக்கு. டிபினா என்னது, ஃபால். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். ரைட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இல்லாத கோடு இருக்கணும் பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்ஹெச்இ இங்க ரெண்டுமே இருக்கு. ஸோ தட் செகண்ட் ஆப்ஷனும் வராது. ஹெச்இ ஓஜே அப்படின்னு சொல்லும்போது ஹெச் இருக்கிறத பார்த்தோம், ஓஜே இருக்கா, இல்லை. அப்போ இது பாசிபிள். ஏஎக்ஸ்இடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏஎக்ஸ் இங்க இருக்கு அண்ட் இடி இருக்கான்னு பார்த்தா இடி கிடையாது. ஸோ தட் இதுவும் பாசிபிள். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் விபிஇடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விபி இருக்கு பட் இடி இல்லை. ஸோ தட் இந்த மூணுமே பாசிபிள். அப்போ என்ன பண்ணணும், இப்போ டூரிங்கான கோடை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டூரிங்கான கோடை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல டூரிங்கான வேர்டு இருக்கு. ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல டூரிங்கான கோடு இருக்கணுமா? ஸோ டிஎஸ் இருக்கா, இல்லை. ஹெச்இ இருக்கா, இருக்கு. நெக்ஸ்ட் எஃப்ஆர்ன்றது இருக்கா, இருக்கு. பட் எஃப்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்கு. ஸோ தட் எஃப்ஆர் வராது. ஸோ டிபி வந்து ஆப்வியஸ் வருது. அப்போ என்னது, ஹெச்இ. அப்போ ஹெச்இ இருக்கணும் அப்படின்னா ஸோ ஹெச் இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். ரைட். அப்போ டியூரிங்கான கோடு என்ன வந்துச்சு நமக்கு, ஹெச்இ. அது மட்டும் எழுதிட்டா போதும். நமக்கு ட்ரைனிங் தேவையில்லை, ட்ரைனிங் இல்லாத வேர்டு தானே. ஸோ தட் அது தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த given code language what does the code GC stand for? ஸோ GC stand for அப்படின்னு சொன்னா ஸோ ஏதாவது வரும் பாருங்க, either rain or fall. கண்டிப்பாக வராது, ஏன்னா ஃபால் வந்து டெஃபினட்டாக ரிலேஷன், அதாவது கோடு இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்போ டெம்பரேச்சரா, சிக்னிஃபிகண்டா, பிக் ஆர் ட்ராப்ஸ், அதே மாதிரி ரெயினா. சரி பாருங்க, ஜிசி அப்படின்னு சொல்லும்போது எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஜிசி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் அப்படின்னா பிக்ன்ற வேர்டு இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கா பிக், கிடையாது, இங்க மட்டும் தான் இருக்கு. அண்ட் ஸோ பிக் இருக்கணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரெயின் வராது, நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் வராது, சிக்னிஃபிகண்ட் வராது. ஸோ தட் ஆப்ஷன் நம்பர் 4 எதர் பிக் ஆர் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டைரக்டாவே. ரைட். செக் பண்ணி பார்த்தா கூட ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் இருக்கு, ஆஃப்ன்றது இங்கே ரிப்பீட் ஆகுது, ரெயின்ன்றது இங்கே ரிப்பீட் ஆகுது. அப்போ என்ன சொல்லலாம், பிக் ஆர் ட்ராப்ஸ் தான் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ பிக் ஆர் ட்ராப்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இதுக்கான கோடு என்னவா இருக்கும், டெஃபினட் கோட் தெரியாது, பட் இதுக்கான கோடு என்ன வர வாய்ப்பு இருக்கு, ஜிசி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. What does FRAX stand for in the given code language? So FRAX, so பார்க்கலாம். ஸோ பாருங்க FRAX. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எலிமினேட் பண்ண முடியுமான்னு பாருங்க, ஃபால்ன்றதை எலிமினேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபால்னா டிபி தானே வரணும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிக்னிஃபிகண்ட் ரெயின். ஸோ சிக்னிஃபிகண்ட் ரெயின். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் ட்ராப்ஸ். ஸோ ட்ராப்ஸ்னா ஜிசி இருக்க வாய்ப்பு இருக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டூரிங் ரெயின், நெக்ஸ்ட் ஆஃப் ரெயின் இருக்கு. ரைட். டூரிங்னா என்னது, ஹெச் இல்லையா? ஸோ டூரிங்னா ஹெச்இ. ஸோ நமக்கு தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஹெச்ன்ற கோடுங்க கிடையாது. அப்போ ரிமைனிங் செக் பண்ணோம் அப்படின்னா என்னது, எஃப்ஆர்ஏஎக்ஸா. ஸோ எஃப்ஆர் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, தேர்ட் ஒன்ல இருக்கு, சாரி ஃபோர்த் ஒன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் ஒன்ல காமனா இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரெயின் இருக்கா, ஃபோர்த் ஒன்ல ரெயின் இருக்கு. வேற ஏதாவது டூரிங் கிடையாது, மான்சூன் கிடையாது. அப்போ என்னது, ரெயின். அப்போ ரெயின் கண்டிப்பா இருக்கணும்னா ஆஃப் ட்ராப்ஸ் வராது. அதே மாதிரி சிக்னிஃபிகண்ட் ரெயினா இல்லை ஆஃப் ரெயினா. ஸோ பாருங்க. அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸா. ஏஎக்ஸ் எங்க இருக்கு, நமக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் எக்ஸ் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்குது, சிக்னிஃபிகண்ட் தான் இருக்கு. நமக்கு ஆஃப் இருக்கா, சிக்னிஃபிகண்ட் ஆஃப் கூட இருக்கா. அப்போ ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. ஸோ தட் ஆஃப் வந்து வர வாய்ப்பு இல்லை. அப்போ சிக்னிஃபிகண்ட் ரெயின் தான் வர வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் ஆன்சர். அப்போ நமக்கு ரெயின்னா என்னது, நமக்கு எஃப்ஆர். அதே மாதிரி சிக்னிஃபிகண்ட்னா என்னது, நமக்கு ஏஎக்ஸ். கிளியர். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. What is the code for off monsoon in the given code language? So off monsoon already off பார்த்தோமா, இல்லை பார்க்கல. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிபி வருமானா வராது, டிபி வந்து ஃபால்கான கோடு. அதே மாதிரி டிபி வந்து ஃபால்கான கோடு.
நெக்ஸ்ட் இங்கே டிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்க்கான கோடு, ஃபால்ன்ற வேர்டு இங்கே கிடையாது. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தில் ஏதாவது எலிமினேட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம் அப்படின்னா QLAX, AXனா என்னது சிக்னிஃபிகண்ட் இல்லையா? ஸோ நமக்கு தேர்ட் ஒன் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுதான் பாசிபிள், அதாவது இதுதான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். எலிமினேட் பண்ணி அதாவது எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்லும்போது UZTS, ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் இல்லை மான்சூன். ஸோ செக் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆஃப் இருக்கும்போது இங்கே TS இல்லை, ஸோ UZ. ஸோ அப்போ ஆஃப்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா UZ இருக்கும். அதே மாதிரி மான்சூனுக்கான கோடு என்னவா இருக்கும், நமக்கு TS இருக்கும். கிளியரா? ரைட். ஒரு செக் பண்ணீங்கன்னா கூட இது ரெண்டுத்துல ஆஃப் காமனா இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு, UZ. ரைட். ரிமைனிங் பார்த்தா FR கிடையாது, QL கிடையாது, GC கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வேற எங்கேயாவது இருக்கா, வேற எங்கேயும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் மான்சூனுக்குனால. ஸோ TS வாய்ப்பு இருக்கு. HE வந்து பார்த்தீங்கன்னா வராது, ஆல்ரெடி எடுத்துட்டோம். FRம் வராது. நெக்ஸ்ட் DB ரிப்பீட் ஆகுது. ஸோ TS தான். ஸோ UZ TS. ஸோ மறுபடியும் கிராஸ் செக் பண்ண அவசியம் கிடையாது எக்ஸாம்ல. ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா இந்த மாதிரி எழுதி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது ஸோ நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம் அப்கமிங் கொஸ்டின். இயர்ஸ் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் நம்மளால வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் பண்ண முடியும். ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ பசில். ஸோ D, F, G, X, Y and Z live on 7 different floors of a building but honestly in the same order. The lowermost floor of the building is numbered 1, the one above that is number 2, and so on till the topmost floor is number 7. Each one of them also likes different subjects, namely Hindi, economics, chemistry, botany, accounts, psychology and computer, but not in the same order. Just say G lives on an even number floor but not on floor number 4. சரி, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 7 floors 7% அண்ட் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் லைக் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. 7 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். சரி, ஃப்ளோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டாப் மோஸ்ட் ஃப்ளோர் என்னது 7. ஸோ 7 ஃப்ளோர்ஸ்ன்றதுனால 7 6 5 4 3 2 1. ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனையும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட்ஸையும் பிளேஸ் பண்ணணும். கிளியர்? ஸோ பாருங்க, பர்சன் சப்ஜெக்ட், பர்சன் சப்ஜெக்ட். கிளியர்? இப்போ நம்ம ஒன் பை ஒன் ஒரு பர்சனை பிளேஸ் பண்ணலாம் அக்கார்டிங் டு த கிவன் டேட்டா. ஸோ G lives on an even number floor but not on floor number 4. இப்போ G even number floorனா 4 கிடையாது அப்படின்னா அப்போ ரிமைனிங் என்னது 6 and 2 பாசிபிள். ஸோ அப்போ G இங்கே பாசிபிளாக இருக்கும், அப்படி இல்லைன்னா G இங்கே பாசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், only 2 people between G and accounts. 2 people between G and accountsனா 1 2 இங்கே accounts பாசிபிள். இந்த கண்டிஷனில் 1 2 இங்கே accounts பாசிபிள். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், D lives on an odd number floor but neither immediately above nor below G. ஸோ D வந்து ஆன் நம்பர் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாசிபிள் 7 பட் இல்லை, ஏன்னா இமிடியட்லி எபோவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் 5 இமிடியட்லி பிலோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாசிபிள் D 3ல இருக்கலாம், இல்லை 1ல இருக்கலாம். இந்த கண்டிஷனில் இந்த ரெண்டு ஆட் நம்பர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா D இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ 5ல இருக்கலாம், இல்லை 7ல இருக்கலாம். ரைட். நெக்ஸ்ட், D லைக்ஸ் நெதர் அக்கௌண்ட்ஸ் நார் கெமிஸ்ட்ரி. அப்போ D வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ல வர முடியாது அப்படின்னா D வந்து இங்கே தான் வரணும் இந்த கண்டிஷனில். இந்த கண்டிஷனில் D இந்த ரெண்டு இடத்துல பாசிபிள் இருந்துச்சு, பட் அக்கௌண்ட்ஸ்ல வரக்கூடாது அப்படின்னா D இங்கே தான் வர பாசிபிள் இருக்கு. இப்போ D வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், அப்போ D இருக்கிற பிளேஸ்ல கண்டிப்பா கெமிஸ்ட்ரி வராது. கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட், only 3 people between D and computer. ஸோ D and computer 1 2 3 இங்க கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் 1 2 3 இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், Z lives on one of the odd number floor above one who likes computer. Z வந்து பார்த்தீங்கன்னா odd number floor above computer அப்படின்னு சொல்லும்போது 4 5. ஸோ அப்போ நமக்கு இங்க மட்டும்தான் Z பாசிபிள். இந்த கண்டிஷன்ல கம்ப்யூட்டர் மேல ஆட் நம்பர் அப்படின்னா 7 மட்டும்தான் பாசிபிள். கரெக்ட். நெக்ஸ்ட், the one who likes Hindi immediately above one who likes psychology. So Hindi immediately above psychology அப்படின்னா இந்த ரெண்டு பாசிபிள், இந்த ரெண்டு பாசிபிள். இந்த கண்டிஷன்ல இங்க ரெண்டு பாசிபிள், இங்க ரெண்டு பாசிபிள். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, the one who likes psychology does not live on lower most floor. அப்ப psychology இங்க வராதுன்னா இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டட். ரைட். அப்ப இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா psychology, so immediately above psychology is what, Hindi. Hindi is immediately above psychology. So இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்க, psychology இங்க எடுத்துக்கலாம். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், only 2 people live between psychology and F. Only 2 people between psychology and F. 1 2 inge F possible. Okay, so inge psychology 1 2 inge F possible. Right. Next one, only one person between F and X. F and X only one possible na inge X possible. Inge vandu pathina inge X possible. The one who likes botany lives immediately below X. Immediately below X ஒரு person இருக்கணும். So இந்த possibility eliminated. அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா botany. Right. அப்ப இங்க chemistry வராதான் ஆல்ரெடி சொன்னோம். So அப்ப இங்க chemistry வந்துரும். Clear? Right. E does not like chemistry. So E chemistry like பண்ண மாட்டாங்கன்னா E வந்து botany like பண்ணுவாங்க. ரிமைனிங் பர்சன் இங்க அண்ட் ரிமைனிங் சப்ஜெக்ட் இங்க. என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா, என்ன சப்ஜெக்ட் என்ன பர்சன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ DEFGXY. ஸோ Y இங்க வந்துடும். அண்ட் சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ரிமைனிங். ரைட். ஸோ எக்கனாமிக்ஸ் இங்க வந்துடும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும் அவங்க கொடுத்த டேட்டா படி.
clear, right? So இப்போ questions பாருங்க one by one. Which of the following subject does G likes? So G likes what? So G likes psychology. That is option number 5 is the answer. Next. Which of the following combination is true with respect to the given arrangement? X computer. X computer அதுவே கரெக்ட் தான். So option number 1 is the answer. Remaining check பண்ணா chemistry G கிடையாது, economics Z கிடையாது, accounts E இல்ல, Hindi F கிடையாது, right? So option number 1 is the correct one. Next one. If all the people are made to sit in alphabetical order from top to bottom, the positions of how many people will remain unchanged? So top to bottom alphabetical order உட்கார வச்சோம்னா எத்தனை பேர் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கான்னு கேக்குறாங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா DEFG XY Z. ஸோ ஒய்ன்னு சொல்லும்போது Y இருக்கா? ஸோ அப்போ எத்தனை பேர் மாறாம இருக்காங்க? ஒரே ஒருத்தங்க தான். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 is the answer. Next one. Next, which one of the following statements is true with respect to the given arrangement? எது ட்ரூன்னு கேக்குறாங்க. E likes botany. Yes, that is true. அப்போ first one satisfy ஆகுது. ஓகே, இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 and 4 அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? கிடையாது. ஸோ தேர்ட் ஒன் ஒரு செக் பண்ணா X lives immediately below E கிடையாது, immediately above. One who likes computer lives immediately above Y கிடையாது. Only 4 people live between Z and G கிடையாது. So that என்ன சொல்லலாம்? Option number 1 is the correct one. Next one. Who amongst the following lives on floor number 2? Floor number 2 ல யார் இருக்காங்க? Y chemistry. That is option number 4 is the answer. Next one. So next one பாருங்க, arrangement based இல்ல, direction based. A person starts walking from his home towards a store. He walks for 30 meters east. 30 meters east. He takes 90-degree right turn. So இங்க இருந்து 90-degree right turn எடுக்கிறாரு. So எடுத்துட்டு 15 meters போறாரு. 15 meters. He again takes a right turn. So மறுபடியும் இங்க இருந்து right எடுக்கணும் இந்த பக்கம், right? So right எடுத்துட்டு எவ்வளவு meters போறாரு? 10 meters. He then walks for 25 meters after taking a 90-degree left turn. இங்க இருந்து left எடுக்கிறாரு அப்படின்னா இந்த சைடு வரணும். Correct? So இந்த சைடு வந்துட்டு எவ்வளவு meters போறாரு? 25 meters. Right, next one. Turning 90 degrees towards right. மறுபடியும் இங்க இருந்து right அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல போவார். 90 degrees அப்படின்னு சொன்னா 90 degrees right. He walks for 20 meters to reach the store. So 20 meters போறாரு. 20 metersனா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன்ல தான் இருக்கும், ரைட்? ஸோ இது 20 meters. ஏன்னா இது டோட்டல் 30, 10னா இது 20. ஓகே, ஸோ இங்கே ஸ்டோரை ரீச் பண்ணிட்டாரு. இதுதான் ஸ்டோர், ரைட்? இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ கொஸ்டின் என்னது? ஹவு ஃபார் அண்ட் விச் டைரக்ஷன் இஸ் ஸ்டோர் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ்? ஸ்டோர் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25, இது ஒரு 15. தட் இஸ் வாட் 40 meters. 40 meters. அப்போ ஸ்டோர் வந்து எந்த டைரக்ஷன் இருக்கு அப்படின்னா, ஸ்டோர் வந்து வீட்டில் இருந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னு தான் கேட்குறாங்க, ரைட்? ஸோ எந்த டைரக்ஷன் இருக்கு? சவுத் டைரக்ஷன் இருக்கு. ஸோ 40 meters south. That is option number 2 is the answer. Clear? So இங்க 90 degrees கொடுத்திருக்காங்க. So இதுல வந்து option number 2 is the right answer. 90 degrees கொடுத்திருக்காங்கன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ரைட்டோ லெஃப்டோ எடுத்தா போதும் 90 degrees அப்படின்னு சொன்னா. Clear? Right. Next one பாருங்க. So next one, மறுபடியும் ஒரு arrangement based. 8 friends B, C, D, E, H, I, J and K are seated in a straight line facing north, but honestly in the same order. So 8 friends. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Okay, facing north, but honestly in the same order, right? So பாருங்க, எல்லாருமே north சொல்லிட்டாங்க. So no issues. So D sits fourth to the right of J. Neither D nor J sits at extreme end of the line. So D and J வந்து extreme endல வரக்கூடாது அப்படின்னா D வந்து J க்கு fourth rightல இருக்காங்கன்னா J இங்க எடுத்துட்டோம்னா 1, 2, 3, 4 D இங்க possible. அப்படி இல்லைன்னா J இங்க எடுத்துட்டா 1, 2, 3, 4 D இங்க possible, right? Next one. C sits second to the left of K. So C வந்து K க்கு second leftல இருக்காங்க. Neither K nor B is an immediate neighbor of D. So K வந்து பாத்தீங்கன்னா K ஓ B வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ரெண்டு இடத்துலயும் வரக்கூடாது, கரெக்ட்? K and D இந்த ரெண்டு இடத்துலயும் வரக்கூடாது. இப்போ K க்கு செகண்ட் லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா C அப்படின்னா K இங்க எடுத்துட்டோம்னா செகண்ட் லெஃப்ட்ல பாசிபிள் இல்ல. K இங்க எடுத்தா செகண்ட் லெஃப்ட். So that K இங்க எடுத்தோம் அப்படின்னா C இங்க பாசிபிள். வேற எங்கேயுமே எடுக்க பாசிபிள் இல்ல, ரைட்? So இந்த கண்டிஷன்லயும் K இங்கேயோ இல்ல இங்கேயோ எடுக்க முடியாது. அதே மாதிரி B யும் எடுக்க முடியாது, கரெக்ட்? ஓகே, இப்போ பார்த்தோன்னா K இங்க எடுக்கலாம், பட் செகண்ட் டு தி லெஃப்ட் C எடுக்க முடியாது. K இங்க எடுத்தா செகண்ட் டு தி லெஃப்ட் எடுக்க முடியாது. So K இங்க செகண்ட் டு தி லெஃப்ட் இஸ் வாட் C எடுத்துக்கலாம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன். Only 2 people sit between C and I. So 2 people between C and I னா I இங்க, இந்த கண்டிஷன்ல I இங்க வந்துரும். நெக்ஸ்ட் B is an immediate neighbor of H. B is an immediate neighbor of H னா இங்க immediate neighbor அப்படி சொல்லும்போது B இங்க எடுக்க முடியாதா? So B இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா H இங்க எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன்ல immediate neighbor எங்கயாவது எடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்ல. So that இந்த possibility eliminated. அப்ப ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, யார் ரிமைனிங் பர்சன்? That is B, C, D, E. So finally E இங்க வந்துரும். இதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்டா இருக்கும். கிளியரா? ரைட். இப்போ क्वेश्चंस பாருங்க, ஒன் பை ஒன் ஆன்சர் பண்ணலாம். What is the position of B with respect to D? So B with respect to D னா
B வந்து பார்த்தீங்கன்னா D ல இருந்து பார்க்கும்போது second to the right இருக்காங்க. Second to the right, that is option number 4 is the answer. Right? Next one. How many persons are seated between B and I? So B and I க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. So option number 2 is the answer. Next. Who amongst the following sit exactly between C and I? So C and I க்கு நடுவுல எக்ஸாக்ட் யார் இருக்காங்க? ரெண்டு பேர் ரைட். ஸோ 2 பேர் இருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 3 மெம்பர்ஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னா நடுவுல யார் இருக்காங்க நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். பட் 2 மெம்பர்ஸ் இருக்கும்போது 2 மெம்பர்ஸையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ J and K, that is option number 4 is the answer. Option number 4, J and K is the answer. Right. Next one. Who amongst the following represents the person seated at extreme left end of the line? Extreme end of the line la extreme left hand. Extreme left hand la yaru? C, that is option number 4 is the answer. Next one. Based on the given arrangement, which of the following is true with respect to E? E பொறுத்த மட்டும் எது true அப்படின்னு கேக்குறாங்க. Both H and K are immediate neighbors of E. கிடையாது. B sits to the right of E. So B sits to the right of E, right? So B sits to the right of E. Option number 3. Sorry, second to the right. Okay, sorry. Second to the right. So second to the right கிடையாது. Third to the right. Okay, sits to the right அப்படி சொல்லி நினைச்சிட்டேன். கிடையாது. So next one. Only 2 people sit between E and I. So E and I நடுவுல 2 people கிடையாது. Immediate neighbors. Only 3 people sit to the left of E கிடையாது. So அப்ப என்ன சொல்லலாம்? None is true. That is option number 1. Next one. So next one பாருங்க. How many such pairs of letters are there in the word stainless, both in forward and backward direction, each of which has as many letters between them in the word as in the English alphabet? So பார்த்தோம் அப்படின்னா ST, so ST என்றது ஒரு பேர். Next UVWXYZ, அவ்வளவுதான். Next one, T ல இருந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு வராது. Next one ABCDE, so A and D ஒரு பேர். Right, so ABCDE. Next continue பண்ணா FG எதுவும் இல்லை. Next IJKLMN NOPQR LMNO EFG, right? ST எதுவுமே இல்லை. So forward வந்து 2. Backward பார்த்தோம்னா STUVWXYZ. Next STUVWXYZ. Next EFGHIJK LMNOPQ NOPQR ABCTU. Okay, எதுவுமே இல்லை. எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? 2 தான். That is option number 2. 2 is the answer. Right? Next one. So next one பார்த்தா in a certain code clever. So in a certain code, clever is written as DKFUFQ. அதே மாதிரி rented. So rented is coded as SDOSFC. Then how is polish coded as? So பாருங்க. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இது +1, இது -1, இது +1, இது -1, இது +1, இது -1. So இது +1, இது -1, +1, -1, +1, -1, right? Okay. Rented, sorry, இது வந்து D, R கிடையாது. Right, so next one. அதே மாதிரி இங்க +1 அப்படி சொன்னோம் அப்படின்னா Q. Q ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ 3, 5, 4 எலிமினேட் பண்ணிக்கலாம். இங்க லாஸ்ட் லெட்டர்ஸ் டிஃபரெண்டா இருக்குல்ல, அப்ப லாஸ்ட் ஒன் மட்டும் பார்த்தா போதுமா? ஸோ லாஸ்ட் ஒன் என்ன ஆகும்? +1, -1, +1, -1, +1, -1. ஸோ அப்ப H -1 அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும்? G. அப்ப லாஸ்ட்ல G இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ஆன்சர் அப்படி சொல்லலாம். கிளியர்? அப்ப நன் ஆஃப் திஸ் இருக்கு அப்படின்னா அப்பதான் நம்ம கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்க்கணும். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Next, how many meaningful English words can be made with the letters SEPF using each letters only once in the each word? That is SEPF. So இதை வச்சு ஏதாவது வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? இல்ல, ரைட். ஸோ நன், ஆப்ஷன் நம்பர் 3, நன் இஸ் ஆன்சர். எந்த வேர்டுமே ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட், if it is possible to make one meaningful English word starting with L, okay, L வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க வேர்டை, with the third, 4th, 9th, 5, 6, 7, 8, 9, that is 9 and 11, that is L. So என்னென்ன letters? S, T, I, L. இதை வச்சு L ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, L ஸ்டார்ட் ஆகிற மாதிரி என்ன சொல்லலாம்? லிஸ்டா. ஸோ லிஸ்ட்ன்ற வேர்ட் சொல்லலாமா? சாரி, லிஸ்ட் அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா using each letter only once, which will be the last letter of the word so formed. If no such word can be formed, answer is X. If more than one word can be formed, then answer is Z. ஸோ ஒரு வேர்டு தானே ஃபார்ம் பண்ண முடியும் L. ஓகே, L ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்? அப்போ ஒரு வேர்டு தான் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ லாஸ்ட் லெட்டர் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் லெட்டர் என்னது? ஆப்ஷன் நம்பர் 3, T is the answer. கிளியர்? ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ அகைன் டைரக்ஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ B is 12 meters south of A. A எடுத்துட்டோம் அப்படின்னா B is 12 meters south of A. Next, point C is 24 meters east of B. Point C is 24 meters east of B. Point D is 8 meters south of C. Point
D is 8 meters south of C. Point D is 12 meters east of E. So point E is 12 meters. அப்படின்னு சொன்னா இது 12, இது 12, right? Sorry, point D, sorry. Point D is 12 meters. So அப்பனா இங்க E எடுத்துட்டா இது 12 meters. Right, next one. And point F is 8 meters north of E. So point F is 8 meters north. அப்போ இது ஒரு 12 meters, இது ஒரு 12 meters, right? Okay, இப்போ questions பார்த்துலாம். If a man has to travel to point E from A, A ல இருந்து E க்கு travel பண்ணணும். Through these points by shortest distance, which are the following points he will pass through first? So கண்டிப்பா shortest distance மாதிரியே அவர் வந்து cross பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா B தான் cross பண்ணி ஆகணும். So option number 4, point B is the answer. இல்லையா? So பக்கத்துல அதானே இருக்கு shortest route அப்படின்னு சொன்னா. Correct? Next one. Points. Through these points மூலமா shortest route. So நார்மலானா இது shortest route. எந்த பாயிண்ட் டச் ஆகாது. பட் பாயிண்ட்ஸ் மூலமா shortest routeனா இதான் இருக்கும். That is B, option number 4. Next one. Next, if a man is standing facing north at point C. So point C ல ஒரு person வந்து north face பண்ணிருக்காங்க. How far and which direction is point F? Point F எந்த directionல இருக்கும் இவர்கிட்ட இருந்து? அதாவது பார்த்தோம் அப்படின்னா how far? So எந்த directionல இருக்கும்? That is F வந்து பார்த்தோம் அப்படின்னா west directionல இருக்கு. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும்? 12 meters. So 12 meters west, option number 1 is the answer. Okay? Right, next one. So next one, inequalities based பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல first conclusion, F greater than M. F greater than M, so direct சொல்லலாம், இது equal to அப்படின்னு சொல்லும்போது இங்க M இருக்கு அப்படின்னா F greater than M. First one is true. Next, C greater than or equal to Q. So C greater than or equal to Q னா மறுபடியும் C equal to M இல்ல, so C greater than or equal to Q. So ரெண்டுமே follow ஆகுது, so that option number 5, both 1 and 2 follows. Next one. H greater than L. H க்கும் L க்கும் பார்த்தோம் அப்படின்னா opposite direction symbols first one follow ஆகாது. B greater than L, so மறுபடியும் இது ரெண்டுத்துக்கும் opposite directions, sorry, B greater than T, right? So பாருங்க, so first one follow ஆகல, so ஏன்னா opposite direction symbol இது ரெண்டுத்துக்கும். Next, B greater than T அப்படின்னு சொல்லும்போது greater than or equal to, greater than or equal to அப்படின்னா ரெண்டுமே same direction, so greater than தான் priority. So second one follow ஆகுதா? So second one follow ஆகுது அப்படின்னா only 2 is true, option number 1. Next, M greater than or equal to Z. So M இங்க இருக்கு, Z இங்க இருக்கு, ரெண்டுத்து common variable என்னது? T. So Z is what? Z is greater than or equal to T. So இப்போ M ல இருந்து Z பார்த்தோம் அப்படின்னா opposite direction symbol, so that first one follow ஆகாது. Next, second one பார்த்தோம்னா Q greater than D. So Q greater than D, இங்க Q இருக்கு, so and D எடுத்துட்டோம் அப்படின்னா என்னது? T is what? Less than Q. இல்ல Q is greater than T, right? So இப்போ Q ல இருந்து பார்த்தோம்னா greater than, less than. So ரெண்டுமே opposite direction symbol, so second one follow ஆகாது. Neither nor, that is option number 3 is the answer. Next one. Equal to not follows அப்படின்னு சொல்லலாம். Unless x க்கும் t க்கும் நடுவுல எல்லாமே equal to இருந்தா தவிர. Next, x less than t. So t இங்க இருக்கு, x இங்க இருக்கு, ரெண்டுத்து common variable என்னது? P. So p is what? Less than or equal to, sorry, p is what? Less than or equal to t. Correct? So t is what? Greater than or equal to p. So t is greater than or equal to p. இப்போ x வந்து பார்க்கணுமா? Equal to, less than or equal to, equal to, less than or equal to, less than or equal to. அப்ப என்ன சொல்லலாம்? x is less than or equal to t ன்னு சொல்லலாம். பட் less than சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. So ரெண்டுமே combine பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? x is less than or equal to கிடைக்குமா? So அப்ப என்ன சொல்லலாம் answer? That is option number 4, either 1 or 2. Next, n greater than y. So n greater than y na n ல இருந்து y பார்த்தோம்னா greater than or equal to greater than. அப்ப ரெண்டுமே greater than or equal to greater than, so greater than family னா அதுல priority என்னது? Greater than. So first one follow ஆகுது. Next, c less than g. So c less than g அப்படின்னா c க்கும் g க்கும் நடுவுல opposite direction symbol, so that second one follow ஆகாது. So only one is true, that is option number 4 is the answer அப்படின்னு சொல்லலாம். Next. So next one பாருங்க, arrangement type. So G, H, I, J, K, L, M and N are sitting around a circular table facing the center but not in the same order. So circular table, right? So ரெண்டு டேபிள் எடுத்துக்கலாம். எத்தனை பேர் இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்துறாங்கன்னா எத்தனை பேர் பார்த்துணுமா? 1 2 3 4 5 6 7 8. So 8 persons. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8 persons. எல்லாருமே என்னது? So எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா facing the center. Right. Next one. Only one person between K and H, L sits third to the left of H. So first இது எடுத்துட்டோம் அப்படின்னா L sits third to the left of H, 1 2 3 L, and only one person between H and K, K இங்க possible, அப்படின்னா K இங்க கூட possible இல்ல, so that ரெண்டு possibility, 1 2 3 L, so இங்க வந்து பார்த்தீங்கன்னா K. Next one, M sits second to the right of L. So M sits second to the right of L னா M இங்க possible, இந்த conditionல M இங்க. Next, J sits second to the left of G. G is not an immediate neighbor of L. So G is not an immediate neighbor of L. So G is not an immediate neighbor of L. Right? அப்ப G யோட possible என்னது? J வந்து second to the left of G அப்படின்னா G இங்க எடுத்தோம் அப்படின்னா second to the left J.
G இங்க எடுத்தா second to left possible. அப்ப இந்த ரெண்டு இடத்துல தான் G possible. So G இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா J இங்க எடுத்துக்கலாம். Clear? Right. இந்த கண்டிஷன்ல G இங்க எடுத்துட்டா இங்க second to left J possible இல்ல. G இங்க எடுத்துட்டா second to left possible இல்ல. அப்ப G இங்க மட்டும் தான் எடுக்க முடியும். எடுத்துட்டா இங்க J எடுத்துக்கலாம். Next, n is an immediate neighbor of J. n is an what? Immediate neighbor of J. இங்க n பக்கத்துல J பக்கத்துல n வரணும். இந்த கண்டிஷன்ல J பக்கத்துல n எடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. So இந்த possibility eliminated. So remaining person இங்க. So remaining person யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா I இங்க வந்துரும். Clear? So finally இதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்டா இருக்கும். Clear? Right. So இப்போ question 1 by 1 ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. Which among the following statement is true regarding I as per the given arrangement? I பொறுத்த மட்டும் எது ட்ரூன்னு கேக்குறாங்க. First option, only two people sit between I and H. கிடையாது, ஆப்போசிட்ல இருக்காங்க. none of the given statement is true. எல்லாமே செக் பண்ணா தான் சொல்ல முடியும். L is one of the immediate neighbor of I. L is what? One of the immediate neighbor of I. Option number 3 is the correct one. Remaining check பண்ணா I sits second to the right of K. கிடையாது, second to the left. J sits immediate left of I. கிடையாது. So that option number 3 is the correct one. Right, next one. What is the position of M with respect to N? M with respect to N அப்படின்னா M வந்து பார்த்தீங்கன்னா N ல இருந்து பார்க்கும்போது 1, 2, 3, third to the left. So third to the left, option number 5 is the answer. Next one. If all the persons are made to sit in alphabetical order in clockwise direction starting from G, the positions of how many excluding G would remain unchanged. That is, G ல இருந்து n directionல clockwise direction. Clockwise direction இந்த direction தானே. So பார்த்தோம் அப்படின்னா G, H, I, J, K, L, M, N. So G தவிர்த்து. So G வந்து எடுக்க கூடாது. H சேஞ்ச் ஆயிடுச்சு, இதுவும் சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாமே சேஞ்ச் தான். Right? எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. So that none, option number 3 is the answer. Next. Who amongst the following sits second to the left of N? So second to the left of N இருக்காங்க H. Option number 3 is the answer. Next one. 4 of the following 5 are alike in a certain way based on the positions in the given arrangement and hence form a group. Which is the one that does not belong to the group? Odd one out. HMG. Right. இந்த எக்ஸ்ட்ரா எழுதுனதை erase பண்ணிடுறேன். So that confuse இல்லாம இருக்கும். Right. So பாருங்க HMG. H immediate leftல M and M க்கு oppositeல G. Right. LI, L க்கு immediate leftல I க்கு வந்து பார்த்தீங்கன்னா oppositeல H, second option. So ரெண்டுமே சேமா இருக்கு. Next, IG, M. So I க்கு immediate leftல G, G க்கு oppositeல M. So இதுமே சேமா இருக்கு. KLJ, K க்கு immediate leftல L, L க்கு oppositeல J. இதுவும் சேமா இருக்கு. INK, I க்கு immediate leftல N இருக்கா? கிடையாது. So that option number 5 is the different one. Clear? Right. Next one. So next one பாருங்க, blood relation base பண்ணி கேட்டிருக்காங்க. J is father of E. J is father of E. E is only sibling of D. D is only daughter of G. அப்ப G இங்க வந்துரும். H is married to E. H is married to E. இவ்வளவுதான். ஓகே, only daughter அப்படி சொல்றாங்க. D is only daughter அப்படின்னு சொல்லிட்டா அப்ப E வந்து பார்த்தோம் அப்படின்னா son. அப்ப E son அப்படின்னா H வந்து பார்த்தீங்கன்னா son daughter இல்ல. சரி, கொஸ்டின் பாருங்க. How is E related to G? So E வந்து பார்த்தீங்கன்னா G என்ன ஆகும்? Son. That is option number 4. Next. How is H related to J? H வந்து பார்த்தீங்கன்னா J க்கு என்ன ஆகும்? That is daughter in law. Option number 1. Next. Next, another question. If it is possible to make only one meaningful English word with the second, the fifth, the seventh and the eighth letters of the word. So என்ன letter? That is second, fifth, seventh, eighth. So என்ன பார்த்தோம் அப்படின்னா CIED. Right. Using each letter only once. When counted from left to right, which of the following will be third letter of the word so formed from the left? If no such word can be formed, give X as your answer. If more than one word can be formed, give Z as your answer. சரி, பார்க்கலாம் என்னென்ன வேர்டு வரும் அப்படின்னு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா டைஸ் என்ற ஒரு வேர்டு சொல்லலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்ன்னு சொல்லலாமா? தட் இஸ் மோர் தேன் ஒன் வேர்டா? ஸோ மோர் தேன் ஒன் வேர்ட் அப்படின்னு சொல்லும்போது Z, that is option number 4 மார்க் பண்ணிக்கலாம். Done. Right. ஸோ இப்போ நம்ம நம்பர் சீரிஸை பார்த்துடலாம். ஸோ பாருங்க, 31 இல்லையா? 36. ரைட். ஓகே, ஸோ 36. ஸோ பாருங்க, மிஸ்ஸிங் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 14, 20, 28, 39, கொஸ்டின் மார்க் 78. ஸோ இங்கே டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். 6, தட் இஸ் +6, +8, +11 it seems, right? So 11. ஸோ என்ன இருக்கு? 6, 8, 11. ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா +2, இதுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தா +3. அப்போ நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் நம்ம? +4. +4 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 15, ரைட்? ஸோ +15, ஸோ 39,
plus 15 அப்படின்னு சொல்லும்போது 4 that is 54 ஆப்ஷன் இருக்கா இல்ல அப்போ இதை மறுபடியும் என்ன சொல்லலாம் 2 3 அப்படின்னு சொல்லும்போது பிரைம் நம்பர்ஸ் எடுக்கலாமா இன்கேஸ் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா +5 அப்படின்னு சொன்னா இங்க 16 அப்ப 16 அப்படின்னு சொல்லும்போது 39 plus 16 அப்படின்னு சொன்னா சரி 1 தான் ஆட் பண்ணணும் கரெக்ட் சோ என்ன ஆகும் 55 கரெக்ட் சோ என்ன வரும் நமக்கு 55 சோ இன் கேஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 16 இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு 55 ஆப்ஷன் கூட இருக்கு இன்கேஸ் 55 இருக்குன்னா அப்ப நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் என்னது +7 சோ அப்ப நமக்கு 26 + 7 அப்படின்னு சொல்லும்போது 23 அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 53 + 7 அப்படின்னு சொன்னா சரி 55 + 23 அப்படின்னு சொன்னோம்னா என்ன கிடைக்கும் 78 satisfies right so option number 4 is the answer அப்ப என்ன சொல்றாங்க difference of difference equal to prime numbers right so 2 3 5 7 and so on right next one பாருங்க 9 19 39 79 159 question mark so என்ன சொல்லலாம் into 2 + 1 next இது into 2 + 1 next into 2 + 1 into 2 + 1 right right so next one அப்ப next into 2 + 1 so into 2 + 1 அப்படி சொல்லும்போது என்ன வரும் நமக்கு so that is 300 next இது ஒரு 18 that is +1 அப்படி சொன்னா 319 so 319 that is option number 2 is the answer clear right next one பாருங்க next one இங்க +11 sorry plus minus இல்ல -9 right so இங்க வந்து பாத்தீங்கன்னா +64 அப்ப 964 னால என்ன சொல்லலாம் இது 3 ஸ்கொயர் இது வந்து பாத்தீங்கன்னா 4 கியூப் ரைட் அப்ப நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ரைட் ஸோ மறுபடியும் பண்றேன் இது மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்ப இங்க பிளஸ் இங்க மைனஸா இருக்கணும் கரெக்ட் ஸோ பாருங்க இது -9 இது வந்து பாத்தீங்கன்னா +64 -25 அப்ப இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் 4 கியூப் 5 ஸ்கொயர் அப்ப நெக்ஸ்ட் 6 கியூப் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கணுமா நெக்ஸ்ட் 6 கியூப் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 216 அப்ப 216 அப்படின்னு சொல்லும்போது 327 so 327 இருக்கு ஆப்ஷன் so in case 327 இருக்கு அப்படின்னா -49 so 327 -49 அப்படி சொன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 17 that is 8 இங்க வந்து பார்த்தீங்கன்னா 31 இருக்கும் so 31 அப்படின்னு சொல்லும்போது 27 right so satisfy 278 that is option number 2 327 தான் இங்க மிஸ்ஸிங் நம்பர் லாஜிக் என்னது -3 ஸ்கொயர் +4 கியூப் -5 ஸ்கொயர் +6 கியூப் -7 ஸ்கொயர் right next one so next one 8 12 30 105 question mark 2598.75 so number அதிகமா போகுதுங்க so இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கலாம் so இது என்ன சொல்லலாம் so இது வந்து பாத்தீங்கன்னா into 1.5 ன்னு சொல்லலாமா 8 into 1.5 அப்படின்னு சொன்னா நமக்கு 8 8ல half வந்து 4 8 plus 4 12 so இது வந்து பாத்தீங்கன்னா into 2.5 8 into 2 12 into 2 24 12ல half அப்படின்னு சொல்லும்போது 6 so 24 plus 6 30 அப்ப next இது 3.5 30 into 3 னா 90 so 30ல half 15 so 90 and 15 105 அப்ப next வந்து பாத்தீங்கன்னா இங்க 4.5 இருக்கணும் அப்ப next இங்க வந்து பாத்தீங்கன்னா 5.5 so 105 into 4.5 அப்படின்னு சொன்னா so 105 into 4 அப்படின்னு சொல்லும்போது so 4 so that is 420 இதுல half அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு கிடைக்கும் நமக்கு that is 52.5 correct that means what 0.5 to 472.5 that is option number 3 is the answer clear அதே மாதிரி 472.5 into 5.5 னா நமக்கு 2598.75 கிடைச்சிடும் right next one பாருங்க 580 557 528 497 question mark 419 இங்க என்ன சொல்லலாம் -23 next இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா -29 போட்டோம் அப்படின்னா 7 that is 5 right so -29 and இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா so இங்க என்ன தெரியுது 23 29 அப்படின்னு சொன்னோம்னா இது பிரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கலாமா அப்ப நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் அப்படின்னா so -31 அப்ப நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் என்னது -37 right so அப்போ நமக்கு 497 -37 அப்படின்னு சொல்லும்போது 0 that is 6 460 so option number 4 460 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்ப நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் என்னது நமக்கு நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் that is 41 correct that is 419 satisfied so that option number 4 460 is the missing number இங்க so இங்க லாஜிக் என்னது நமக்கு 23 that is -23 -29 -31 -37 -41 அதாவது prime numbers right so I think done okay so இந்த செஷனுக்கான क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு so இன்னொரு செஷன்ல இன்னொரு செட் ஆஃப் क्वेश्चन மீட் பண்றேன் and then thank you